பள்ளிக்கூடம் நான் போகையில பம்பரமா ஓடு வேண்டா அப்படிங்கிற பாடலை பார்த்துருப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்றாரு. அதாவது நாமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவோ குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், அப்பா அம்மா இல்லாமல், அவங்களோட ஒரு அடிப்படை கல்வியே மறுக்கப்பட்டு சில பேர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படை கல்வி, அதாவது அடிப்படை உரிமையிலிருந்து எப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரைட் டு எஜுகேஷன் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. இதை வந்து எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2002 அதாவது அடிப்படை உரிமையில் வந்து குழந்தைகளுக்கு கல்வி வேணும் அப்படிங்கிறத திருத்த சட்டம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. அது பின்னால் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்டாக வந்து மத்திய அரசு 2009 வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 2009 RTE அப்படின்னு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பின்னால் வந்து இது பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி வேணும் அப்படிங்கிறத வந்து 1/4/2010 நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை பின்னாளில் வந்து நம்ம மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு வந்து 26/12/2011 வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த லோகோ வந்து ஸ்கூலில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதை டிராயிங்க, அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வந்து கட்டாயம் வந்து 6லேருந்து 14 வயசு கட்டாய கல்வி கற்றே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து பிறந்து அவங்க வளர்ந்து அவங்க சமுதாயத்தில் வந்து நார்மல் பீப்புளாக இருக்கிறத விட ஒரு எஜுகேஷன் கல்வி மூலயமா அவங்க வந்து மேலே வரதான் மிகப்பெரிய ஒரு அதிகாரம், புரியுதுங்களா? அந்த அதிகாரம் வந்து அவங்களுக்கு அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அந்த உரிமை வந்து மறுக்கக்கூடாது, அவங்கள கட்டாயம் கல்வி கொண்டு வந்து அவங்களையும் க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கீழே இருக்க ஒரு குழந்தை வந்து மேலே அவங்க எப்படி உருவாகுறாங்க, ஒரு சின்ன விதை எப்படி மரமாக உருவாகுது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டாக வச்சு தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு முக்கியம். இந்த இலவச கட்டாய கல்வி சட்டம் இல்லைன்னா எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர முடியாமல் இருந்திருப்பாங்க. வசதி வாய்ப்பை இழந்த குழந்தைங்க வந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து கூலி தொழிலாளர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூலி வேலை செஞ்சுக்கிட்டு. நம்ம அதெல்லாம் வந்து டெய்லியும் போகும்போது வரும்போது பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் மறுக்கப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நாம் பயன்படுத்தி இந்த குரூப் 4ல் சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.